ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சுவையான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பருப்பு கழுவி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். எல்லாமே போட்டாச்சு. நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். பருப்பு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சிட்டு நம்ம வந்து 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கிண்டி விட்டுருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சம் 3 கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் வெந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காய் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நாம் வந்து புளி கரைச்சலை நான் வந்து ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். புளி கரைச்சி வச்சிடலாம். புளி கரைச்சலை ஊற்றிடலாம். ஊற்றியாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மூடி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சுவையான சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு 100 வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு, கொஞ்சமாக மிளகு சீரகம் போட்டு, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா தாளித்து நம்ம வந்து சாம்பார்